ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோடில் டோன்ட் பிரீத் திரைப்படத்தினுடைய வீடியோ மெசேஜை பார்க்க இருக்கின்றோம். இந்த திரைப்படத்தை நான் பார்க்குறதுக்கு மிக முக்கிய காரணம் திரைப்படத்தினுடைய ட்ரைலர் தான். ஒரு பிளைண்ட் மேன் ஒரு 3 பேரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதில் என்ன சுவாரஸ்யம்னா, இவங்களுக்கு தான் கண்ணு தெரியும், அவனுக்கு கண்ணு தெரியாது. அவனுக்கு லைட் இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்று தான். அவங்க வீட்டில் வந்ததுமே அவன் லாக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான், பவரை ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணிகிட்டே சொல்லுவான், வெல்கம் டு மை வேர்ல்டு அப்படின்வான். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பரபரப்பான ஒரு டயலாக் அது. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. இந்த திரைப்படத்தினுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். அலெக்ஸ், ராக்கி அண்ட் மோனி 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இதில் அலெக்ஸனுடைய ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இந்த வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறப்ப, அந்த வெளியூர்லாம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த செக்யூரிட்டிக்கு எடுத்து போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அலாரெல்லாம் வந்துன்னா போலீஸ் போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த அலாரம் கீ இருக்கு இல்லையா, அதை திட்டுத்தனமாக அலெக்ஸ் எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பான். அந்த 2 பேர் இருக்காங்களே, மோனி அண்ட் ராக்கி. இவங்ககிட்ட கொடுத்துட்டு இந்த 3 பேரும் போய் அந்த செக்யூரிட்டி அலாரம் ஆஃப் பண்ணிட்டு அந்த வீட்டில் திருடிட்டு வருவாங்க. இதான் இவங்க 3 பேரோட வேலை. ஸோ இப்படியாக இவர்கள் ஒரு வீட்லையும் திருடிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் ஆரவாரம் இல்லாத ஒரு 4 பிளாக்கில் வாழவே தகுதி இல்லாத ஒரு வீட்டில் ஒரு பிளைண்ட் மேன் இருக்கான். அவங்க வீட்டில் நிறைய பணம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டில் கொள்ளையடிக்கலாம் நினச்சி போகிறாங்க. ஆனால் கொள்ளையடிச்சுட்டு ரொம்ப ஈஸியாக வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் உயிர் போகும் அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை அந்த வீட்டில் சந்திக்கின்றார்கள். அது எப்படி அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. ஆக்சுவலாக இந்த திரைப்படத்துடைய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இவங்க 3 பேர் கொள்ளையடிக்கிறாங்கன்றப்ப அவங்க ஹீரோத்தனமாக இருக்கிறாங்க. நம்ம அவங்க மேலே ஹீரோவாக அவங்கள நினச்சி ப்ளே பண்ணி அவங்க கூலமாக ட்ராவல் பண்ணி போகிறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளைண்ட் மேன் வீட்டில் போய் அவங்க கொள்ளடிக்க போகிறாங்கன்றப்ப பிளைண்ட் மேனுடைய பாவம், அவனுடைய சுபாவம்லாம் பார்த்துமே நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு பாவம், அப்பாவி வீட்டில் கொள்ளடிக்கிறாங்களே அப்படின்ட்டு உடனே பிளைண்ட் மேன் ஹீரோ ஆகிடுறான். அவன் மேலே பரிதாபத்தை செலுத்திட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா பிளைண்ட் மேன் ரூட் ஆகணுதுமே, இவங்க எப்படியா தப்பிக்கிட்டு இவங்க பக்கம் பாவம் பார்க்கணும், பிளைண்ட் மேன் நம்ம ரூடாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இந்த திரைக்கதையுடைய உத்தியே என்னென்னா, இவங்க 2 பேரும் மாற்றி ட்ராவல் பண்ணுறதா இது செமையான ஒரு உத்தி. இது என்னென்னா, அவனுக்கு சவுண்டு தான் முக்கியம். ஸோ அவன் கையில் துப்பாக்கி இருக்குது, எங்கேயா மூச்சு விட்டாலே சுட்டுருவான். ஸோ அப்படியான ஒரு விஷயம். ஸோ இவங்க மூச்சை விடக்கூடாது, மூச்சு விட்டால் சுற்றுருவான். அதே மாதிரி சவுண்டுங்க எங்கேயும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி அதில் இவங்க எப்படி மாட்டிட்டு இவங்க 3 பேரும் முடிக்கிறாங்க, உயிரோடு வெளியே வந்தாங்களா இல்லைன்றதா செம்ம சஸ்பென்ஸ் த்ரில்லர் இது. வெகு நாட்களுக்கு பிறகு காதுகளை மூடிக்கொண்டு இந்த திரைப்படத்தை பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆசமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஸ்க்ரீன் பிளே இது. இந்த திரைப்படத்தை ஃபேட் ஆல்வர்ஸ் இயக்கியிருக்கிறார். இவர் ஈவில் டெட் 2013 ஈவில் டெட் இவர் தான் இயக்கியிருந்தார். ஸோ இந்த திரைப்படம் இவருக்கு ஏற்கனவே பேய் படத்தில் பயமுறுத்தினால் இந்த திரைப்படம் மிக அழகாக கை கொடுக்கின்றது. மிக முக்கியமாக இந்த திரைப்படத்தில் இருக்கிற ட்விஸ்ட் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த ட்விஸ்ட்டு ஸ்டீஃபன் லேங் பிளைண்ட் மேனாக நடிச்சிருக்கார், ஒரு எக்ஸ் மிலிட்ரி ஆஃபீஸர். ரொம்ப அற்புதமான நடிப்பு. ஜேன் லீவி அவங்க ராக்கி, இவங்க தான் இந்த பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அவங்க செம்ம பர்ஃபார்மன்ஸ், அதுவும் பயந்து நடுகிற காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அலெக்ஸ், அதாவது அந்த போலீஸ் பையன் மேட்டரில் டைலான் மின்டே அவர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அந்த போலீஸ் ஆஃபீஸருடைய பையன். ஸோ இது என்னென்னா, இந்த திரைப்படம் நிச்சயமாக ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ரசிக்கிறவங்க டோன்ட் மிஸ் இட்னு தான் சொல்லுவேன். ஸோ டோன்ட் பிரீத் படத்தை டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படத்தை ஜாக்கி சினிமாஸுடைய மதிப்பு 5/3. வேறு என்ன, இது போன்று வேறு சுவாரஸ்யமான திரைப்படங்களுடைய வீடியோ விமர்சனங்களுக்கான இந்த தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.